6 months to 2 years. So 6 months to 2 years of ageல என்னோட ரெக்கமெண்டேஷன் வந்து கோல்கேட் கிட்ஸ் நீங்க யூஸ் பண்ணலாம், அல்லது மமாயர் டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணலாம், அல்லது மினி இஸ் ரெக்கமெண்டட், அல்லது சிக்குல வந்து நான் ஃப்ளூரிடேட்டட் டூத் பேஸ்ட் இருக்கு. ஸோ அந்த கேட்டகரி டூத் பேஸ்ட் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 6 monthsல இருந்து 2 years ஆஃப் ஏஜ்ல உங்களோட குழந்தைக்கு நீங்க யூஸ் பண்ண வேண்டிய டூத் பேஸ்ட் வந்து ஒரு நான் ஃப்ளூரிடேட்டட் டூத் பேஸ்ட், அதாவது ஃப்ளூரைட் கண்டென்ட் இல்லாத மாதிரியான டூத் பேஸ்ட் நீங்க யூஸ் பண்றது அவசியம். ஏன்னா ஃப்ளூரைட் வந்து இருக்கிற டூத் பேஸ்ட் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா குழந்தைக்கு அந்த டைம்ல வந்து டூத் பேஸ்ட் ஸ்பிட் பண்ற கெப்பாசிட்டி இருக்காது. ஸோ அதை அவங்க ஸ்வாலோ பண்றாங்க ஆக்சிடென்டலா அப்படின்னா ஃப்ளூரைட் டாக்ஸிசிட்டி வர சான்சஸ் இருக்கு. 2 to 6 years. ஸோ 2 to 6 years ஆஃப் ஏஜ்ல உங்களோட குழந்தைக்கு வந்து அந்த ஸ்பிட்டிங் கெப்பாசிட்டி வந்திருக்கும். ஸோ அதனால நீங்க ஸ்லோவா ஃப்ளூரிடேட்டட் டூத் பேஸ்ட் வந்து நீங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஸோ அதுவுமே மேக் ஷுர் ஃப்ளூரைட் கண்டென்ட் வந்து 500 parts per million இருக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கிறது அவசியம். ஸோ 2 to 6 yearsல என்னோட ரெக்கமெண்டேஷன் வந்து கோல்கேட் கிட்ஸ் 2 to 6 years அல்லது பெடிஃப்ளவர் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம், அல்லது சீரியோ டூத் பேஸ்ட் ஆர் டென்டோஷைன் டூத் பேஸ்ட். Above 6 years. above 6 yearsல நீங்க தாராளமா ஃப்ளூரிடேட்டட் டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஏஜ் குரூப்ல தான் வந்து உங்க குழந்தைக்கு பெர்மனன்ட் டூத் வந்து ஒன்னொன்னா ஸ்டார்ட் ஆகி முளைக்க ஆரம்பிச்சிருக்கும். ஸோ அதனால அந்த பல்லுல கேவிட்டி வராம ப்ரிவென்ட் பண்றதுக்கு இந்த ஃப்ளூரைட் டூத் பேஸ்ட் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ above 6 yearsல என்னோட ரெக்கமெண்டேஷன் கோல்கேட் கிட்ஸ், கிடோடென்ட், சென்சோடைன் ப்ரோ எனாமல் ஆர் சிக்கு டூத் பேஸ்ட்ல வந்து ஃப்ளூரைட் இருக்கிற மாதிரி டூத் பேஸ்ட் கேட்டகரி இருக்கும். அதுவுமே நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.